ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கர்மயோகி பாதார விதங்களை பணிவோம். இன்று ஆன்மீக சிந்தனைக்கு திரு கர்மயோகி அவர்களின் வேணுகானம் என்ற கட்டுரை தொகுப்பிலிருந்து அதிர்ஷ்டத்தின் ரகசியம் என்ற கட்டுரையை பார்ப்போம். அபரிமிதமான செல்வம் பெறுவதை அதிர்ஷ்டம் என்கிறோம். அபரிமிதமான வெற்றியையும் அதிர்ஷ்டமாக கருதுகிறோம். செல்வம் வெற்றி மூலம் வரும், வெற்றியும் செல்வம் மூலமாக வரும். ஆனால் இது அதிர்ஷ்டம் இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி நிச்சயம் என்ற நிலை ராசி அதிர்ஷ்டமாகும். சில பேரை பற்றி தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவோம். இதுல நிறைய பேர் அம்பானி, டாடா, இது பிர்லா, இவங்க பேர் மகேந்திரன், அவங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் நடக்குது. போன வாரம் முகேஷ் அம்பானி அமெரிக்காவில் ஒரு 700 கோடி மதிப்புள்ள ஒரு ஹோட்டலை வாங்கியிருக்காரு அப்படின்னு வருது. அதுதான் அதிர்ஷ்டம் சொல்றோம். சரி, அது அதிர்ஷ்டம் எப்படி வரும்? அதே மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்கிறவங்கள நினைத்ததை முடிப்பவர்னு கூட சொல்றது உண்டு. வேலை செய்ய திறமை வேண்டும், சக்தி வேண்டும். சில சமயங்களில் வேலை கூடி வரும், சில சமயங்களில் கூடி வராது. அது சாதாரண மனிதன் நிலை. எந்த விஷயம் இருந்தால் எல்லா காரியமும் கூடி வரும்? எப்படி இப்படி சாதிச்சவங்களுக்கு எப்படி எல்லா காரியமும் எப்படி ஒருத்தருக்கு கூடி வரும்? இதற்கு பலவற்றை சொல்லலாம். முக்கியம் சக்தி. வேலைக்கு தேவையை விட அதிகமாக அபரிமிதமாக இருக்கும் நிலையில் வேலை நிச்சயம் கூடி வரும். யார் வேலை செய்கிறாரோ, முன்னேறணும்னு முயற்சி பண்றாரோ, அவருக்கு சக்தி அது தேவையை விட அபரிமிதமா இருக்குன்னா, எவ்வளவு தேவையோ அதிகமா இருக்குன்னா அவருக்கு இது வெற்றி நிச்சயமாக வரும். அது உபரியான சக்தி. உபரின்னா தேவைக்கு மேல அதிகமா இருக்கிறது. பப்ளிங் வித் எனர்ஜின்னு சில பேரை சொல்லுவாங்க. அவர் சக்தி கொப்பளித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயல்பா உபரி சக்திங்கிறது இயல்பாக எல்லாருக்கும் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த உபரி சக்தி வேலை கெடுவதை தடுக்கும். சரி, இப்ப சாதாரணமா நம்ம என்ன பார்க்கிறோம்? பதவியில் உள்ளவன், பணக்காரன் போன்றவர்கள் செய்யும் காரியங்களில் குறை இருந்தாலும் காரியம் கெடுவதில்லை. பதவியில் இருக்கிறவங்க அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க காரியம் கெடாம சாதிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பணம் உள்ளவங்க அந்த பணபலத்தை வச்சு அதுக்கு வேண்டியவங்களை அதிகாரத்தில் உள்ளவர்களையும் தேடி எப்படியோ பலவிதமான காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. கெடும் நேரம் அவர்கள் செல்வாக்கால் கெடுவதை தடுக்க முடியும். தண்ணி வெந்நீர் விதவிதன் தண்ணி கெடுற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னா அந்த கெடாம தடுத்து கொள்ள முடியும். இது உபரி அந்தஸ்தின் திறன். உபரி சக்தி, உபரி அந்தஸ்து, உபரி செல்வம். அதாவது நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறத விட பல மடங்கு இருக்கும்போது அவங்களுக்கு வெளிவருது. அதனால உபரி அந்தஸ்திற்கு உள்ள உபரி சக்திக்கும் உள்ள திறன். எங்கெங்கு சக்தி உபரியாக உரைகிறதோ அங்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் உரைகின்றது. இது நார்மலா இது. அப்புறம் அதிர்ஷ்டம், இன்னொரு கேள்வி, வழக்கமா அங்க அதிர்ஷ்டம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, சாதாரண உலகாயுத அடிப்படையில, இப்ப இதை மீறி அன்னை அரவிந்தர் அடிப்படையில பார்க்க போறோம் முழுவதில் உள்ள. ஆனா இது சாதாரணமா இருக்கிறதுல உழைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கிறது. உழைப்பால் உயர்ந்தவரும் நிறைய பேரை பற்றி சொல்றோம். நான் சொன்ன இந்த அம்பானியில டாட்டாவும் அவருடைய பரம்பரையா பணக்காரன்னு சொல்லுவாங்க. அம்பானி திருபாய் அம்பானி குழுமத்தை இது நிறுவிய திருபாய் அம்பானி சாதாரண மனிதனாக இருந்து வேலை வந்தவர் அவரு. அப்புறம் பணிவில் அது அடக்கத்தின் மூலமா பல பேர் மேல வந்திருக்கிறாங்க. அது உயர்வு. பகவான் அடக்கத்தில் மிகச்சிறந்தவர்.
குருநாதர் அடக்கத்தில் மிகச் சிறந்தவர். அப்புறம் அறிவு திறமை, அறிவியல் மூலமா விஞ்ஞானத்துல சாதிச்சவங்க, நோபல் பரிசு பெற்றவங்க, தொழில் புதிதாக கண்டுபிடிச்சவங்க, இவங்கள அறிவின் மூலமாக. சூட்சுமம், ஒரு காரியத்தை செய்யும் போது அதனுடைய சூட்சுமம் கண்டுபிடிச்சு இந்த சூட்சுமத்தை தெரிந்தவங்க வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அதிர்ஷ்டம், அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்குது. சாமர்த்தியம், சாதுரியம், சாதுரியமா காரியத்தை செய்யக்கூடியவங்க. சமயோசிதம், சமயோசித புத்திங்கிறது எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு புது வழியை கண்டுபிடிச்சு அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடியவங்க, அவங்க சமயோசித புத்தி. சந்தர்ப்பம், சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் வாய்க்கும் போது. அப்புறம் ஜாதகத்தில் சில பேர் அவங்க யோக ஜாதகத்துக்காக பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யோக மருந்து வந்தவங்க. அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று பதில் வரும். இது எல்லாரும் உலகம் சொல்றது. இதன் உண்மையை நாம் பல முறை கண்டுள்ளோம். கடுமையான உழைப்பால முன்னேறிக்கு வந்தவங்க, வசதியான முன்னேறிக்கு வந்தவங்க, அறிவன் சூட்சம் தந்தவங்க, இப்படிதான் பார்த்துருக்கோம். எப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து என்று கேட்ட மேல்நாட்டார், ஐ வாஸ் த ரைட் மேன் அட் த ரைட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அட் த ரைட் டைம். நான் சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான சந்தர்ப்பத்தில் இருந்ததால் அதிர்ஷ்டம் வந்தது என்பார்கள். சரியான நேரத்தில் இருந்தேன், அந்த இடத்துல இது வந்தது, எனக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சரிதான். இது எல்லாத்தையும் ஒத்துக்குது. அதுக்கு மேல அரவிந்தன் எப்போதுமே புதியது இப்ப எழுதுவார். அரவிந்தர் உலகுக்கு புதியவர்னு சொல்லுவார். ஆன்மீகம் இந்தியாவுக்கு புதியதல்ல. வேத காலத்திலிருந்து, உபனிஷத்து காலத்திலிருந்து எத்தனையோ ஞானிகள் தோன்றியவங்க. ஆனா அரவிந்தன் அதை எல்லாத்தையும் மாத்தி புதிதா சொல்லுது. அது அதனால இங்க அரவிந்தன் என்ன சொல்லுது? இவற்றையெல்லாம் ஏற்கிறது, மேலும் ஒரு உண்மையை சொல்லுகிறது. அத்துடன் அது பெரிய உண்மை எனவும் கூறுகின்றது. நாம் அறிந்தது அதிர்ஷ்டமானாலும் அது பகுதியே. நமக்கு தெரிஞ்ச அதிர்ஷ்டம் பகுதி தான். அதை கடுகளவாக்கும் பேரதிர்ஷ்டம் ஒன்று உள்ளது, அது முழுமையானது, அது அங்கிருக்கிறது என்றால் இதுதான் அரவிந்தன் சொல்றது. சாதாரணமா வசதியும் வாய்ப்பு உள்ளவங்க, செல்வம் உள்ளவங்க, பதவி உள்ளவங்க, அப்புறம் அதுக்கு மேல அது எக்ஸ்ட்ரா உபரி. அது அப்படி இல்லாம கடும் உழைப்பு, பணிவு, அறிவு, சூட்சுமம், சாமர்த்தியம், சாதுரியம், சமயோசித புத்தி, சந்தர்ப்பம், ஜாதகத்தில் வர அதிர்ஷ்டம், இதனாலெல்லாம் வந்தவங்க எல்லாமே அரவிந்தன் சொல்வது என்ன? பேரதிர்ஷ்டம். இதெல்லாம் சாதாரண அதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னு சொல்லுது. பேரதிர்ஷ்டம் தாழ்ந்த பிறப்பில், புறக்கணிக்கப்படுவதில், ஆதரவற்ற நிலையில், மனிதாபிமானமற்ற நடத்தையில், தோல்வியில், துரதிர்ஷ்டத்தில், தொடர்ந்த தோல்வியில், எதிர்ப்பில், கொடுமையில், ஜாதி பிரஷ்டத்தில், கெட்ட பெயர் பெறுவதில், கடுமையான வியாதியில், துன்பத்தில் அது உள்ளது என்பது ஸ்ரீ அரவிந்தர் கூறும் சித்தாந்தம். அரவிந்தர்ல முக்கியமா நம்ம பல இதில் படிச்சிருக்கோம். முரண்பாடை உடன்பாடாக்குறது தான் அரவிந்தம். இருமைகள் எதிரானவைகள் அல்ல. எதிர்கள், எதிர்ப்புன்னு சொல்றதெல்லாம் எதிர்ப்பு, நன்மை, தீமை, இதெல்லாம் முழுமையின் பகுதிகள்னு சொல்றதுதான் அரவிந்தம். அந்த கண்ணோட்டத்துல என்ன சொல்லுது? தாழ்ந்த பிறப்பில பேரதிர்ஷ்டம் இருக்குது. அம்பேத்கர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர். தாழ்ந்த ஜாதினா இன்னைக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்ட காலத்துல இல்லை. இதுக்கு வெள்ளக்காரன் காலத்துல துவக்கத்துல நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் சின்ன பையனா இருக்கும் போதே தாழ்ந்தாதிகாரவங்க ஜாதி இந்துக்கள் தெருவில் செருப்பு போட்டு போகக்கூடாது, கையில திருப்பி தூக்கிட்டு தான் போகணும். அதுக்கு முந்தைய காலத்துல அது நான் சின்ன பையனா இருக்கிறத விட இன்னும் காலத்துல தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தது அம்பேத்கர், பீம்ராவ் அம்பேத்கர் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தின் தயாரிக்கும் குழுவிற்கு தலைவராக ஆனார். அது அவருக்கு அப்ப கொடுத்த அந்த பிறப்பில் இருந்த தாழ்ச்சியை உயர்வாக ஆக்கி கொண்டார். அதே மாதிரி இதுல நந்தனார், நாயன்மார்கள்ல திருநாளை போவார்ங்கிற நந்தனார், இதுல யாழ்ப்பாணர் நந்தன் ஆழ்வார்கள்ல யாழ்ப்பாணர், இப்படி
பல தாழ்ந்த ஜாதியில பிறந்து மேல வந்தவங்க. புறக்கணிக்கப்படுவதில் அப்படித்தான். கண்ணகி கணவனால் புறக்கணிக்கப்பட்டாள். அவள் பத்தினி தெய்வமாகி உலகோர் ஏத்தும் தெய்வமானாள். கோயில் எழுப்பப்பட்டது. ஆதரவற்ற நிலையில் மனிதான் சில பேருக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தவங்க அதை பிடிச்சிட்டு அதை மேல வந்திருக்காங்க. மனிதாபிமானமற்ற நடத்தையில் இழிவா அவர்கள் இது பண்ணப்படுவாங்க. அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. தோல்வி அடைஞ்சவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. துரதிருஷ்டம் அடைந்தவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. தொடர்ந்த தோல்வியில், எதிர்ப்பில், கொடுமையில், ஜாதி பிரச்சத்தில் சில பேரை ஜாதியை விட்டு தள்ளி வைப்பாங்க. அவங்களும் மேல வந்திருக்கிறாங்க. கெட்ட பெயர் பெறுவதில், கடுமையில், வியாதியில், துன்பத்தில் அது உள்ளது என்பது அரவிந்தம் கூறுவது. அந்த இவங்களெல்லாம் சொன்ன மாதிரி திருபா எம்பானி மாதிரி சொன்னது வேறு உதாரணம் அப்பா சொல்றார். டியூபாண்ட் என்பது உலக பிரசித்தி பெற்ற கம்பெனி, அமெரிக்க கம்பெனி. அது அவர்கள் ஆரம்பத்தில் வெடிமருந்து தயார் செய்தனர். அதனால் விபத்து, உயிர் சேதம் அதிகம். பிறகு வேறு பல பொருள்களையும் செய்தனர். முகப்பவுடர் அதனுள் ஒன்று. வெடிமருந்து தயாரித்தாலும் விபத்தே வரக்கூடாது என அவர்கள் முனைந்து வெற்றி பெற்றனர். பெரு லாபம் எடுத்து பிரசித்தி பெற்ற பொழுது தாங்கள் விபத்தை விளக்கச் செய்த பெருமுயற்சி கம்பெனிக்கு அதிக லாபம் கொடுத்தது என்றனர். இதே தத்துவம்தான் தாழ்ந்த நிலையில் அதிர்ஷ்டம் உரைகிறது என்பது. அதாவது தாழ்ந்ததை விளக்க முயற்சி செய்யும் போது, அதை விட்டு வெளிவர முயற்சி செய்யும் பொழுது அங்க அபரிவிதமான சக்தி எழுகின்றது. சாதாரண வசதி உள்ளவர்கள், உழைக்கிறவர்கள், அவர்களுடைய இதில் இருக்கிற முயற்சியை விட பெருமுயற்சி அங்கே தானா எழுது. அது பேரதிர்ஷ்டமாக மாறுகின்றது. அதான் இது என்பது. கெட்டிக்கார பிள்ளையை கல்லூரியில் சேர்த்து மக்கு பிள்ளைக்கு மளிகை கடை வைத்து கொடுப்பது விவேகம். ஒரு குடும்பத்தில் 2 பையன்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்லா படிக்கிற பையனை படிக்க வச்சு அவனை கல்லூரியில் சேர்த்து மேலே வேலைக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லாமல் சரியா படிப்பு வராத பிள்ளையா இருந்தா அவனை அவனுக்கு மளிகை கடை வச்சு மேலே கொண்டு வருவோம். குடும்பம் முன்னுக்கு வரும். படிப்பு வராதவனுக்கு செலவு செய்து படிக்க வைத்து நஷ்டம் வருவது விவேகம் இல்லை. அதனால படிக்க வராதவனை படிக்க வைக்கிறது. ஆனால் படிப்பு வராதவனை மௌடிகமாக பிடிவாதமாக படிக்க வைத்து பணமும் செலவு செய்து பையனும் அவதைப்பட்டு பலனும் இல்லாமல் கருப்பு நாயாகவே முடிவது வழக்கம். நிறைய பேர் என் பிள்ளை எப்படியாவது டிகிரி வாங்கணும், இருக்கிற பணம் வசதி எல்லாம் வச்சு கல்லூரி சேர்த்து கொண்டு அங்கே போய் அவன் ஊரெல்லாம் சுத்திட்டு பணத்தை வீணாக்கிட்டு இன்னும் கெட்ட பழக்கங்களோட சேருவான். அதை சொல்லலை அப்பா. அதை ஆனா உலகில் மக்கு பையனுக்கும் பாடம் வரும் வழி உண்டா என்று கண்டால் கல்லும் மண்ணும் படிக்கும் வழியும் உண்டு. மக்கு பையனும் அவ்வழியில் பாஸாகலாம் என்று தெரிய வருகிறது. இது சைக்காலஜி டாக்டர் பேர் ஞாபகம் இல்லை, பெரிய நரம்பியல் நிறுவனர் சென்னையில் இருந்தார். அவர் இதை பற்றி சொல்லும்போது பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட். உலகத்துல யாருமே நோ டேலண்ட் மேன் இல்லை, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சு மேலே கொண்டு வந்தா அவங்க மேலே வந்துடுவாங்க. எல்லாரும் என்ன அப்படின்னாங்க. இங்கே என்னுடைய மனைவியினுடைய ஆசிரியை அவங்க கல்வியில் பெரிய இதாக இருந்து மீராபாய் ஃபேன் ஒன்று இங்கே கல்லூரியில் அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணவங்க. அண்ணாமலை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பேராசிரியராக இருந்தாங்க. அப்போ அவங்க மிகச்சிறந்த ஆசிரியை. 100 பேர்கள் வகுப்பில் அவங்க சாதாரணமாக எழுதிட்டு வருவாங்க. அவங்க வகுப்பு நின்னாங்கன்னா பின்ட்ராப் சைலன்ஸ் வந்துடும். அவ்வளோ அழகாக பாடம் எடுப்பாங்க. அவங்க என்ன எழுதுறாங்கன்னா, எல்லாரும் இன்டெலிஜென்ட் கோஷன்ட், அறிவியல் திறனைத்தான் பெருசாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. புதிது படைத்தல் அப்படிங்கிறது ஒரு திறன் இருக்கு. அது மிக முக்கியமான திறன். அதை கண்டுபிடிச்சு வளர்த்தோம்னா அது மேலே வரும். அது புதிது படித்தல்ங்கிறது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு இடையில ஒரு இது கண்டுபிடிக்கப்படாத ஒரு ரகசியம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே அதுவே புதிது படைத்தல் தான் அப்படிங்கிறாங்க. அதுபோல இருக்கிற திறன்களை அவரவரிடம் இருக்கும் திறனை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி வேலை வாழலாம்.
இதுக்கு முன்னாடி இங்க தெரியும், அன்னையின் தரிசனத்திலிருந்து ஆங்கில பாடம் என்ற தலைப்புல கண்ணன் கண்ணன் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பலமுறை பேசியிருக்கின்றார்கள். நம்ம அப்பாவை பற்றியெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். அப்பா ஒரு சிறந்த ஆசிரியர், கல்வி அப்பா அவர்கள். அவருடைய மாணவன் ஒருத்தன் தேர்வுக்கு 3 மாதத்திற்கு முன்ன அழுகுறான். பின் அவனும் அந்த பின்தங்கிய வகுப்புகள்லேருந்து வந்தவன். ஆங்கிலத்தில் நான் ஃபெயிலாக போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்பா அவனுக்கு அடிப்படையிலிருந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து அவனுக்கு புதிய முறைகளை உருவாக்கி அவனை முதல் மார்க்கு வாங்க வைக்கிறார் ஆங்கிலத்தில். அந்த வகுப்புல எல்லாருக்கும் மார்க் சொல்லிட்டு வரும்போது எப்போதும் மார்க் இல்லாம இந்த பையனை யாருன்னே அந்த ஆசிரியருக்கு, வகுப்பாசிரியருக்கு தெரியல. பார்த்து எழுச்சி நின்று அவர் அப்படியே அசந்து போறாரு. அப்ப சரியான முறையை கண்டுபிடித்து பயன்படுத்தினால் மக்க பையனும் கெட்டிக்காரனா வருவா, அவனையும் படிக்க வைக்க முடியும். அதுதான் இந்த கருத்து. இங்க மக்கு பையனுக்கு பாடம் வரும் வழி உண்டா என்று கண்டால் அதை கண்டுபிடிக்கும் வழி உண்டு என்று அவ்வழியில் பாசாகலாம் என்று தெரிய வருகிறது. அதை பின்பற்றுவது பகீரத பெயர்த்தனம். அம்முயற்சியில் சிறிய டவுனில் உள்ள சாதாரண குடும்பம் சென்னையில் பெரிய குடும்பமாகும் மாற்றம் ஏற்படும். இதன் ரகசியம் 2. இதுக்கு 2 வசதி சொல்றார். இது மாதிரி பேரர் தாழ்ந்த பிறப்புல, புறக்கணிக்கப்படுவதில், ஆதரவற்ற நிலையில், மனிதானுபவற்ற நடத்தையில், தோல்வியில், துரதிருஷ்டத்தில், தொடர்ந்த தோல்வியில், எதிர்ப்பில், கொடுமையில், ஜாதி பிரஷ்டத்தில், கெட்ட பெயர் வாங்குறது, இதுல எல்லாம் எப்படி இருக்கிறவங்களை மேல கொண்டுறதுங்கிறதுக்கு அதுல எல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது, அதுல பேரதிர்ஷ்டம் இருக்குங்கிறது சொல்றது. அதுக்கு அன்னை முறைப்படி 2 இது சொல்றாரு. தாழ்ந்ததை உயர்த்தும் பொழுது பலன் அபரிமிதமாக வரும் என்ற தத்துவத்தை மனமும் உணர்வும் ஏற்க வேண்டும். இது முக்கியம். நம்ம மேல் ஜாதிக்கார பையன் தான் படிப்பான், படித்த குடும்பத்து பையன் தான் படிப்பான், கீழ் ஜாதிக்கார பையன் படிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிருக்கிறத மாத்திக்கினார். அதாவது இருப்ப இல்லையா, வண்டி இல்லையா, இருக்கலாமா, வண்டி இல்லையா தான் இருக்கான மணிமாறன், சரி சரி சரி. பலன் அபரிமிதமாக வரும் என்ற தத்துவத்தை மனமும் உணர்வும் ஏற்க வேண்டும். இங்க முதலையும் சொன்னேன், அரவிந்த தத்துவம் உலகிற்கு புதியது. ஆன்மீகத்திலும் சரி வாழ்க்கையிலும் கர்மியப்பவர்கள் தான் இந்த வாழ்க்கையில் இந்த தத்துவத்தை வாழ்வனைத்தும் யோகம்னு பகவான் சொன்னாரு. இது பலமுறை சொன்னதுதான். அதை மிக கடுமையான ஆங்கிலத்தில் லைஃப் டிவைன்லையும் சிந்திசிஸ்லையும் சொல்லி போனார். சாவித்து இன்னும் அதை விட கடுமையான ஆங்கிலம். அதை படித்து எளிமையாக்கி அதை கொடுத்து உலக அளவில் அதை பயன்படுத்தவர்கள் குருநாதர் கர்மயோகி அவர்கள். நான் சொல்லியிருக்கிறேன், கேரி ஜேக்கப், ராபர்ட் மெக்ஃபார்லான், ராய் பாசனர் போன்ற ஆங்கில அமெரிக்க அறிஞர்கள் கேரி ஜேக்கப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இப்பொழுது ஜீவனுள்ள ஸ்தாபனம் என்ற அவருடைய வைட்டல் கார்பரேஷன் என்ற புஸ்தகம் தமிழில் மதர் சர்வீஸ் சொசைட்டியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்களுடைய பகுதிகள் பயன்படுத்தப்பட்டு அமெரிக்காவில் அவங்க பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருந்து நப்பாவில் பல இதுகள் மேலே வந்திருக்கிறேன். அங்கே பயன்படுத்தப்பட்ட தத்துவம் அரவிந்த தத்துவம், புதிய தத்துவம். ஆனால் அது அரவிந்தர் பெயரை ஆன்மீகமாக இல்லாமல் அது பிஸ்னஸ் கன்சல்டன்சியாகவே செய்து அதை செஞ்சிருக்கிறார்கள். அதனால தாழ்ந்ததை உயர்த்தும் பொழுது பலன் அபரிமிதமாக வரும் என்ற தத்துவத்தை மனமும் உணர்வும் ஏற்க வேண்டாம். என்னால முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைக்கணும், எப்படியும் முடியும் என்ற நம்பிக்கை வரணும், உணர்வும் ஏற்க வேண்டும். அப்ப அதற்கு உரிய முயற்சியை பழைய மனநிலையும் செய்யாமல் புதிய மனநிலையுடன் முழு முயற்சியாக முயற்சியை சந்தோஷமாக எடுக்க வேண்டும். இப்படி நடக்கும்னு நம்புறதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அரவிந்தரனை யோகத்தினால சத்திய ஜீவியம் உலகிற்கு வந்து விட்டது. சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிவ் இன் த வேர்ல்ட். 1950 பகவான் உடல் இறங்கி 86
அகக்காட்சியா, அன்னையினுடைய அகக்காட்சியாக பூலோகத்தை பொன்னொழி நிறைத்து விட்டது. அது சிறிது சிறிதாக வளர்ந்து இந்த அப்பா சொல்றாங்க 73ல பூலோகம் சொர்க்கமாகி விட்டது. நமக்கு தோல்வி வந்தால் அது நம்முடைய குறைகளை தவிர சூழலின் குறை அல்ல என்று சொல்லியிருக்காரு. அதனால இது ரெண்டையும் ஏத்துக்கணும். தாழ்ந்ததை உயர்த்தும் பொழுது பலன் திருவுறும் இது அபரிமிதமாக வரும் என்ற தத்துவத்தை மனமும் உணர்வும் ஏற்க வேண்டும். முக்கியம் அரவிந்தர் அன்னை தத்துவத்தினுடைய முக்கியமானது பரிணாமத்தில் மனிதன் அடுத்த உயர்ந்த நிலைக்கு போறது. இது எல்லாமே அப்படித்தான். வாழ்விலையும் அவங்களும் முன்னேறது தான். யோகத்திற்கு உரிய தகுதி உள்ளவர்கள் யோகத்துக்கு போகலாம். யோக தகுதி இல்லாதவர்கள் யோக சக்தியை பயன்படுத்தி மிக உயர்ந்த வாழ்க்கைக்கு போக முடியும். அதை யோக வாழ்க்கை, யோகிக் லைஃப் என்று அப்பா சொல்கின்றார்கள். அதை 100 பேர்கள், பேரொழியாகும் நூலொளி, பூலோக சொர்க்கம் போன்ற நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் இது சொல்றாங்க. அரவிந்த தத்துவம் தான் பின்னணியில. அதற்குரிய முயற்சியை பழைய மனநிலையுடன் செய்யாமல் புதிய மனநிலை, அதாவது அன்னை அருள்கிய செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பூலோகத்தில் சத்தியஜீவியம் வந்துவிட்டது, அது செயல்படும், மாற்றம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செஞ்சாக்க சந்தோஷமாக எடுக்க வேண்டும். இது உலகத்திற்கு புதிய தத்துவமானாலும் இதன் சாயல் உள்ள செயல்கள் ஏற்கனவே உலகில் அங்கும் இங்குமாக காணப்படுகின்றன. திறமையற்ற மனிதர் பணமும் இல்லாமல் பேராசையால் ஆரம்பித்த தொழில்கள் நஷ்டமாயின. திவாலானார், தற்கொலை செய்து கொண்டார். தகப்பனார் இறந்த 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் செய்த புயல் முயற்சியால் அவர்கள் சரக்கு மாநிலம் முழுவதும் விற்று கோடி ரூபாய் சம்பாதித்தனர். அதன்பின் ஏற்றத்தாழ்வுகளுடன் ஏற்பட்ட முன்னேற்றம் குடும்ப வியாபாரத்தை 40-50 கோடி ஆக்கியது. தரித்திரத்தில் வந்து நொந்து போனபின் அதிர்ஷ்டம் வருவது உண்டு. ஆனால் அதுவா சட்டமில்லை. இப்படி நடந்தது, இப்படி நடந்திருக்கு. இது ஒரு தலைமுறை தாண்டி நடந்த இது. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, சாதாரண நடந்தது. அப்பா தொழில் ஆரம்பிச்சாரு, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. ஆனால் தொழில் நஷ்டத்துல ஓடிட்டு இருந்தது. பிள்ளைகள் அந்த அவர் செய்த முயற்சியின் பலன் அங்கே இருந்தது. தொழிலாக அதை முயன்றதும் அது பெருசாக இருந்து கோடிக்கணக்கில் வளர்ந்தது. ஆனா இந்த இப்ப சொல்றது அது தாண்டினது. ரேரா நடக்கிறது இல்லை. யாரு செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும். அப்பாவுடைய 100 கோடி என்ற நம்முடைய மையத்தின் மூலமாக அப்பாவுடைய பிறந்தநாள் என்று வெளியிடப்பட்டது. அந்த பிறந்த நாள்லேயே 700 பேருக்கு அப்பா அது தனி கொடுத்துருக்காங்க. அதனால இது ஆன்மீக சட்டம். சரி, அது எப்படி சக்திங்கிறது எப்படி இருக்குது? ஆன்மீக சட்டப்படி எல்லா குடும்பங்களுக்கும் உள்ள சக்தி ஒன்றே. எல்லாருக்கும் ஒரே சக்தி தான். நான் சொன்ன மாதிரி நோ டேலண்ட் மேன் யாருமே கிடையாது. ராமமூர்த்தி பி ராமமூர்த்தி என்ற நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னையில் மிகப்பெரிய நரம்பியல் பிரெயின் சர்ஜரியில் பெரியவர், அவர் அதை சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் சக்தி இருக்குது. எல்லா குடும்பங்களுக்கும் உள்ள சக்தி ஒன்றே. ஒரு குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாகவும் அடுத்தது வறுமை மிகுந்ததாகவும் இருந்தால் முதற் குடும்பம் தன் சக்தியை பணம் சம்பாதிப்பதில் செலவு செய்து வெற்றி பெற்றது. அடுத்த குடும்பத்தினர் தங்கள் சக்தியை சண்டை, சச்சரவு, வதந்தி, போட்டி, பொறாமை, கடுமை போன்றவற்றில் செலவு செய்தனர். அதான் விஷயம். எவரிபடி ஹேஸ் டேலண்ட். எல்லாருக்கும் சக்தி இருக்குது. சக்தி சமமானது தான். அதை முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்தா அது அந்த குடும்பம் மேலே முன்னேற வருது. அப்படி இல்லாம நீ பெரியவனா நான் பெரியவனா, குடும்பத்துக்குள்ள பங்காளி சண்டை, அவங்கள நான் முன்னேற விடக்கூடாதுன்னு செய்யறது, இது அது மாதிரி போட்டி பொறாமை இதெல்லாம் செஞ்சோம்னா அவங்க கீழே போயிடுறாங்க. அதான் சண்டையை செலவு செய்தனர். பணம் சம்பாதிப்பதில் முயற்சியை அவர்கள் செலுத்தவில்லை, செலுத்த தெரியவில்லை என பொருள். மேற்சொன்ன குடும்பத்தினர் 11 தொழில்களில் நஷ்டமானபின், அது முதல்ல உதாரணம், தொழில் நஷ்டமானபின் தகப்பனாரும் இறந்தபின் நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று முடிவு கட்டினர். அது முடிவு முக்கியம். அதற்காக முயன்றனர். அதற்குரிய உழைப்பையும் முயற்சியையும் மேற்கொண்டனர். கஷ்டம் வந்த காலத்தில் அது குடும்பத்தை சிந்திக்க வைத்தது. சிந்தனை சரியான வழியில் இருந்தால் அது பலிக்கும், பலித்தால் அதிர்ஷ்டம் வரும்.
அக்குடும்பம் இவற்றையெல்லாம் அறிந்து செய்யவில்லை. சந்தர்ப்பம் நிர்பந்தம் செய்ததால் அது நடந்தது. அதிர்ஷ்டம் தோல்வியில் உள்ளது என அறிந்தால் தோல்வியை வெற்றியாக மாற்றலாம். அந்த தெளிவு வந்தபின் தோல்வியே அங்கே இருக்காது. இதுதான் முரண்பாடுகள் எல்லாம் உடன்பாடுகள். தோல்விக்குள்ள வெற்றி அடங்கி இருக்கிறது. திருடி சொல்றாரு, பொய்க்குள்ள மெய் இருக்குன்னு சொல்றாரு. இது முக்கியம். இந்த இருமைகள், நன்மை தீமை, இரவு பகல், ஆண் பெண், இவைகள் எல்லாம் எதிர்ப்பதங்கள் அல்ல. நம்ம பலமுறை பாசிருக்கிறோம். அதுக்குள்ள ஒன்றோ முழுமையின் பகுதிகள்ங்கிறத புரிஞ்சுட்டோம்னா நம்ம மேல வந்துட முடியும். இந்த இடுக்கண்ங்கிறது துன்பம். இடுக்கண் அழியாமைன்னு திருவள்ளுவர் 10 பாட்டு எழுதியிருக்கிறார். அப்ப அதை பத்தி சொல்லும்போது துன்பம் வந்ததுன்னா என்ன செய்யணுங்கிற சொல்ற பாத்தீங்கன்னா, இடுக்கண் வருங்கால் நகுங்கிறார் அவரு. அதனை அடுப்பு தூர்வது அகுதப்பதில். உனக்கு குஷ்டம் வந்ததுன்னா நீ உடனே ஐயோ வந்துட்டுதேன்னு உருகிறது தான் இந்த அரவிந்தர் முறைப்படி அப்படி இல்லை. துன்பம் வந்தா தோண்டு போகாம தைரியமா வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோட செய்ய சொல்றதுதான் இந்த அரவிந்தர் சொல்ற. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். வெள்ள மாதிரி கஷ்டம் வருது, இடும்பை என்ன துன்பம் கஷ்டம் வருது. ஆனா அறிவுடையவன் தன்னுடைய உள்ளத்தால நினைச்சாலே அது மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாரு அவரு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். கஷ்டம் வந்துட்டு ஐயோ வந்துட்டு கஷ்டப்படுறவன் விடாம அதை எதிர்த்து நிற்கிறதுன்னு முடிவு பண்ணவன் அந்த துன்பத்துக்கு அவங்களே துன்பப்படுப்பாங்க. அந்த துன்பத்தான் துன்பப்பட்டு தோத்து போக தவிர அவன் தோத்து போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதனால மனத்திற்பம் உடையவராய் விடாது முயலவே வினை முற்று பெற்று பயன்படும் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுறாரு. அவனுக்கு மனத்திற்பம் இருக்கிறதுனால அவன் தோந்து போகாதனால துன்பமா இப்ப இது துன்பத்தை துன்பமாக சொல்லாமல் இப்ப அரவிந்த தத்துவத்திற்படி துன்பத்துல தாழ்த்தப்படுதல்ல, தள்ளி வைக்கப்படுதல்ல, புறக்கணிக்கப்படுதல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது, அது பேரதிர்ஷ்டம் என்பதை உணர்ந்து அன்னையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த முயற்சியை செஞ்சாக்கா நிச்சயமா மேல வரும். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுப்பப்படும். பின்னார துன்பம் வருது. அப்படி வந்தா கூட அதுக்கு கலங்காதவன் அந்த துன்பத்துக்கு தான் துன்பம் வருவதோட அவனுக்கு துன்பம் வராது அப்படின்னு சொல்றாரு. ஒன்றே பலவாய் வருதலும் வேறுபட்டு விளங்குவதிலும் பல்வேறு. அதை அடுக்கி வருதல்னா என்ன, ஒரு மாதிரி இல்லை, அதுதான் வரலாம். நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வரும். இதுல நடந்துதான் முதல் தலைமுறையில அப்பா காலத்துல எல்லா தொழில்களும் நஷ்டப்பட்டுச்சு. ஆனா மகன்கள் அடுத்த தலைமுறையில மகன்கள் முயற்சி செய்யும் போது அந்த துன்பங்கள்லாம் மாறி இது வெற்றியாகிவிட்டது. மடுத்த வாயெல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடப்பாடு உடைத்து. நமக்கு இப்ப தெரியாது அதெல்லாம். அந்த காலத்துல மாட்டு வண்டிகள் தெரியும். மாட்டு வண்டி ஓடும்போது தடுப்புற தடைப்படும் வண்டி. ஆனா அந்த பகடுங்கிறது காளமாடு சோர்ந்து போகாது, முயற்சி பண்ணி மேலே கொண்டு போடும். அதுக்கு உதாரணம்னு சொல்லுவார். இது மேலே கீழே வரும்போது இடுக்க அது இன்னும் ஒரு முந்தி தண்ணி மேலே போகும். சேத்துல மாட்டிக்கும். அந்த காலத்துல சேவத்துக்கு ரோடுகள் இல்லாத அப்ப மண்டி போட்டு மேலே வரும். அது உரையில எழுதாரு அவர். பகடு மருங்கு ஒத்தியும் பக்கத்துல நகர்ந்து மூக்கு ஊன்றியும் தலையை இது பண்ணி மேல முன்னேறுமா. தாழ் தவழ்ந்தும் காலை வண்டி போட்டு மேலே வருவார். நான் பார்த்திருக்கேன், சின்ன பையனா இருக்கும்போது எல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப கிடையாது, அதெல்லாம் தெரியாது நமக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது மாட்டு வண்டியில தாத்தா வீட்டுல இதெல்லாம் போறதுக்கும் போது நான் பார்த்திருக்கேன். தாழ் தவழ்ந்தும் அரிதின் உயிக்குமாறு போல எப்படியோ வண்டியை ஓட்டி கொண்டு போடும். அது மாதிரி முயற்சி செய்யணும். அதான் மடுத்த வாயெல்லாம் பகடுங்கிறது எருது போல வந்தவங்க ஜெயிக்கணும். அதனால முயற்சி உடையவர்கள், தோல்வியை பற்றி பயப்படாதவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நாம் முன்னுக்கு வர வேண்டும், அதற்காக முயன்றனர். அதற்குரிய முயற்சியையும் மேற்கொண்டனர். அதான் இந்த துன்பம் இடுக்கண் வந்தாக்க அதை பத்தி இது பண்ணி போகாம மேல போறது வள்ளுவர் சொன்ன முறைகள். கஷ்டம் வந்த காலத்திலும் அது குடும்பத்தை சிந்திக்க செய்கிறது. சிந்தனை சரியான வழியில் இருந்தால் அது பலித்தால் அதிர்ஷ்டம் வரும். அக்குடும்பம் இவற்றையெல்லாம் அடுத்து செய்யவில்லை, சந்தர்ப்பம் நிர்பந்தம் செய்ததால் நடந்தது. அதிர்ஷ்டம் தோல்வியில் உள்ளது என அறிந்தால் தோல்வியை வெற்றியாக மாற்றலாம். அந்த தெளிவு வந்தபின் தோல்வியே அங்கே இருக்காது. இப்போ முதல்ல சொன்ன நடந்த இதுல
அவங்க இது தத்துவம் தெரிந்து செய்யல. ஆனா அரவிந்த தத்துவம் தெரிந்து நம்ம அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். நமக்கு வந்திருக்கிற தோல்விகள் அல்ல, நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும் என்ற முயற்சியோட செஞ்சாக்கா ஜெயிக்க முடியும். இது எல்லாத்துலயும் தான். இந்த கடுமையான அப்பா சொன்னது ஞாபகம் பார்க்கணும். இந்த தொழில் முயற்சி மட்டும் இல்ல, இங்க இருக்குது மனிதாபிமானம் மட்டும் நடத்துறாங்க. அதையும் அதுக்கு சோர்ந்து போகாம நம்ம மேல வரணும். துரதிருஷ்டம் வருது தொடர்ந்து, அதுக்கும் சோர்ந்து போகாம வரணும். எதிர்ப்பு வருது, அதுக்கும் வரும். கொடுமைப்படுத்துறாங்க, ஜாதியை விட்டு அப்புறம் வரணும். வியாதி வருது, வியாதி வந்தாலும் அந்த வியாதியின் மூலமா மேல வந்துட முடியும். வியாதி வந்துட்டுதே, அதுவும் சொல்றாரு அவர். இலக்கம் உடம்பு இடும்பை, இதே அது அதிகாரத்துல சொல்றாரு. இலக்கம் உடம்பு பலமுறை இங்கே சொல்லியிருக்கேன். உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் மக்கள் அறிவுடையவர்கள். உடம்பு இடும்பைக்கு இலக்கம், உடம்புன்னா அதுக்கு வியாதி வரும் என்று, அதுக்கு டார்கெட் ஆஃப் சஃபரிங் என்று கலக்கத்தை கையாரா கொள்ளாது. அது போய் ஐயோ வந்துட்டுதேன்னு கலங்குறது. ஜெயிச்சிருவோம், அது என்ன வைத்தியம் பார்ப்போம், இந்த அலோபதியா, ஹோமியோபதியா, சித்தாவா, எங்க எந்த இருக்குன்னு தேடி பிடிச்சு அந்த வைத்தியத்தை செஞ்சு மனம் இது தைரியம் இருந்தாலே என்ன வியாதியும் குணப்படுத்த முடியும். இங்க நம்ம அன்பர்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால வியாதியிலும் துன்பத்திலும் அங்க எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் இருக்குது. இதை விட்டு மேல வரப்போறோங்கிறது நிச்சயம் இருக்குது. அர்த்தம் தோல்வி அதிர்ஷ்டம் தோல்வியில் உள்ளது என அறிந்தால் தோல்வியை வெற்றியாக மாற்றலாம். அந்த தெளிவு வந்தபின் தோல்வியே அங்கு இருக்காது. தோல்வி வெற்றி வர்றதெல்லாம் அறியாமையினாலதான். தோல்வி வந்ததும் துவண்டு போறதுனாலதான். ஐயோ வந்துட்டுதேன்னு இந்த கையாறு கழிவிறக்கம்னு சொல்றது திருப்பி வந்துட்டு நினைக்கிறது, அதெல்லாம் இல்லாதனாலதான். கொடுமைப்படுத்துவதாலும் சமூகம் அநீதி இழைப்பதாலும் வாழ்வு துரோகம் செய்வதாலும் மனிதன் கஷ்டத்திற்கு உள்ளாகிறான். இது வந்தபின் பொதுவாக 10-20 ஆண்டுகள் அல்லது ஒரு தலைமுறை அவற்றை அனுபவிக்கிறான். அனுபவித்தபின் தம்மை அறியாமல் அன்கான்சியஸ் தெளிவு ஏற்பட்டு முயற்சியை சரியான பாதையில் செலுத்தி பயன் பெறுகிறான். இது வழக்கமா நடக்கிறது. அவர் எடுத்துக்காட்டுல முதல் தலைமுறையில் அப்பா ஆரம்பிச்ச தொழில் தோத்து போனதை மகன்கள் மேலே கொண்டு வந்தது. இங்க அரவிந்தன் தெரிந்தவர்கள், நாம் அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள், அன்னையின் தத்துவத்தை தெரிந்தவர்கள், அப்பாவினால நமக்கு அப்பாவினால பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள். இப்ப இதெல்லாம் நமக்கு வர்றது, அது வாழ்க்கையில துன்பமா இருந்தாலும், வேலையில துன்பமா இருந்தாலும், தொழில துன்பமா இருந்தாலும், இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு. இதுல பேரதிர்ஷ்டம் மறைந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம்னா மேல வர முடியும். அறியாமல் அவங்க செஞ்சது அன்கான்சியஸ். அரவிந்த யோகத்தினுடைய முக்கியமாகவே இது என்னன்னா கான்சியஸ்னஸ் தான். லைஃப் டிவைன் பூராவும் கான்சியஸ்னஸை ஸ்மால் சி போட்டும் கேபிட்டல் சி போட்டும் எழுதுவார். கேபிட்டல் சி போட்டா அது டிவைன் கான்சியஸ்னஸ், அதை நோக்கி தான் போறோம். அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், சுப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அது ட்ரூத் கான்சியஸ்னஸ், மெய்யறிவு. சூப்பர் மைண்டுங்கிறது மெய்யறிவு, அதுவும் வல்லார் மெய்யறிவுன்னு சொல்றாரு. அந்த மெய்யறிவு இருந்துன்னா அன்னை செயல்படுகிறார்கள். அன்னையும் அரவிந்தரும் செய்த தவத்தினால இங்கே சூப்பர் மைண்ட் என்கின்ற பேரறிவும் பேராற்றலும் இறங்கிவிட்டது. நம்ம அதுகிட்ட வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கோடானு பேர்ல நமக்கு அன்னையை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும், அன்னையை வணங்கும் வாய்ப்பும், திரு கர்மி அவர்களுடைய நூல்களை படிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டா அதை பயன்படுத்தி மேல வந்துடலாம். அதனால ஏற்பட்டு முயற்சியை சரியான பாதையில் செலுத்தி பலன் பெறுகிறான். அதனால நம்ம செய்ய வேண்டியதுதான். ஸ்ரீ அரவிந்தர் கூறும் ஞானம் இருந்தால் இது போன்ற சிரமம் வந்தவுடன் இது அதிர்ஷ்டத்தின் வாயில் என புரிந்து தன் முயற்சியை சரியான பாதையில் எடுத்தால் அடுத்த தலைமுறையில் அல்லது அடுத்த ஜென்மத்தில் பெறும் அதிர்ஷ்டம் இப்பொழுதே வரும். முதல்ல கொடுத்த எடுத்துக்காட்டுல அடுத்த தலைமுறையில வந்தது. ஏன்னா அவர் அன்னையை தெரிந்தவங்க இல்லை. இப்ப அன்னையை தெரிந்தவர்கள், அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு இப்ப வாழ்க்கையில மேற்கூறிய பிரச்சனைகள் துரதிருஷ்டங்கள் எது வந்தாலும் உடனே இது கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு என்று புரிந்து கொண்டால் நாம் மேலே வந்து விடுவோம்.
இப்பொழுதே வரும். அன்னையை இந்நிலையில் அணுகியவர் பெற்ற அதிர்ஷ்டம் அவர்கள் ஜாதகத்தில் இல்லாதது. இன்று இந்தியாவில் சிறுதொழிலும் விவசாயத்திலும் கல்வியிலும் முதன்மையான மாநிலம் பஞ்சாப், ஹரியானா. 1947 சுதந்திரம் வந்து பிரிந்த பொழுது பஞ்சாபில் எல்லா முஸ்லிம்களும் படுகொலை செய்யப்பட்டனர். அடுத்த பகுதியில் எல்லா இந்துக்களும் அதேபோல் கொலை செய்யப்பட்டனர். இது சரித்திரத்திலேயே பெரிய துரதிருஷ்டமான நிகழ்ச்சி. இதைத் தொடர்ந்து அடுத்த 25 ஆண்டுகளில் நாட்டின் 22 மாநிலங்களில் பஞ்சாப் முதன்மையானது. நாம் கூறும் தத்துவப்படி சரியாக அமைகின்றது. அந்த பஞ்சாப் உணவு உற்பத்தி, கோதுமை உற்பத்தியில உச்சகட்டத்துக்கு போச்சு. அவர்கள் இழந்ததை மீட்க வேண்டும், நாம் தோத்து விட்டோம் என்ற முயற்சியில வந்த பிறகு அவங்க மேலே வந்தார்கள். இதே போலத்தான் குஜராத்ல பூகம்பம் வந்தது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த பூகம்பத்திற்கு அப்பதான் அங்க மோடி சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதை கொண்டு வந்து குஜராத்தும் மேலே வந்தது. அந்த பூகம்பம் அவர்களுக்கு அமைந்த வாய்ப்பாக அமைந்து மேலே வந்தது. அது குஜராத் சீஃப் மினிஸ்டராக 2 முறை இருந்து இந்தியாவிற்கு 2 முறை முதலமைச்சர் இது பிரதம மந்திரியாக மோடி வருவதற்கு காரணமாக அமைந்தது அந்த குஜராத் பூகம்பம் என்ற அந்த துரதிருஷ்டம் என்றே சொல்லலாம். படுகொலை நடந்தபின் யோசனை பிறக்கின்றது, முயற்சி எழுகின்றது, உள்ளே மறைந்து கிடந்த சக்தி வெளிவருகின்றது, அது பலன் தருகின்றது. அதனால இது நடந்த வித்தியார்கள் எதற்கும் உதவாதவர்கள் என்று தங்கள் குடும்பங்களால் ஒதுக்கப்பட்ட இருவர் அன்னையிடம் வந்தனர். மேற்கூறிய தத்துவத்தின் சாரத்தை சிறிதளவு ஏற்பினர். ஒருவர் ஜில்லாவில் பிரபலமானார், அடுத்தவர் சர்வதேச அளவில் செயல்பட ஆரம்பித்து விட்டார். 5000த்திற்கு ஆர்டர் கிடைக்கும் போல் இருந்தால் அதிபர் அவர் வீட்டில் வாசக்கழிவில் நாட்களுக்காக தவமிருப்பார். அப்படி கிடைத்தது கொஞ்சம், கிடைக்காதது அதிகம். அவருக்கு இந்த தத்துவம் புரியாது. ஆனால் அன்னையை அதிர்ஷ்டமாக கருத முன் வந்தார். அன்னையை ஏற்றபின் அவர் பெற்ற முதல் ஆர்டர் சென்ற ஆண்டு டேர்ன் விட அதிகம். சென்ற ஆண்டு செஞ்ச அத்தனை வியாபாரத்தின் அவருடைய மொத்த டேர்ன் விட அதிகமாக அவருக்கு அவர் ஆர்டர் வந்தது. அது அன்னை ஏற்றுக்கொண்டதனால் தொழில் அவரை புறக்கணித்தது. அவர் வாடி வதங்கி தொழிலை விற்றுவிட முயன்றார். வாடி வதங்கிய நிலையில் அதிர்ஷ்டத்தின் கதவு உள்ளது என அவருக்கு விளக்க முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அன்னையை ஏற்றதால் அதிர்ஷ்டம் வந்தது. அப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால புறக்கணிக்கப்பட்ட பொழுது மனம் புழுங்குகிறது. புழுங்கும் மனம் சக்தியை எல்லாம் எடுத்துக்கொள்கிறது. நமக்கு உரிய அனைத்து சக்தியையும் மனம் புழுங்குவதில் செலவு செய்வதற்கு பதிலாக தொழிலை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்த முடியும் என்ற ஞானம், அதான் முக்கியம். சக்தியை வந்து ஐயோ வந்துட்டுதே அப்படின்னு நினைக்காம, அதுதான் இடுக்கண் வருந்தால் நகுகன்னு சொன்னது. துன்பம் வந்துட்டு, துன்பம் வந்தால் சிரிச்சுட்டு சரி பார்த்துருவோம், அதை ஜெயிச்சிருவோம். இடும்பைக்கு இடும்பை படுப்பார். இடும்பைக்கு இடும்பை கஷ்டம் வந்துட்டுதேன்னு அதுக்கு கவலைப்பட, ஐயோ புழுங்குறது, ஐயோ வந்துட்டுதேன்னு புழுங்குறவர் அந்த துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பாருன்னு வள்ளுவர் சொல்றார். அதுதான் இங்க சொல்றது. நமக்குரிய அனைத்து சக்தியையும் மனம் புழுங்குவதில் செலவு செய்வதற்கு பதிலாக தொழிலை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்த முடியும் என்ற ஞானம், அன்னை தரும் ஞானம், அது அதிர்ஷ்டம். அன்னை கொடுக்குற ஞானத்திட்ட வந்துட்டோம், நம்ம அதை பயன்படுத்திக்கணும். நம்ம தவறான துன்பத்து புறக்கணிப்பதில், துன்பத்தில், அதிர்ஷ்டத்தில், ஜாதி பிரஷ்டத்தில் அதிர்ஷ்டம் இருக்கிறதுன்னா, அந்த பேரதிர்ஷ்டம் இருக்கிறதுனா அதை எதிர்மறையாக நெகட்டிவ் ஆட்டிடியூடா பார்க்காம அதை வாய்ப்பாக தொழில் முனைவோர் இதை பற்றி எழுதுவாங்க. இதுல நான் இங்க பரம்பரை இங்க சொல்லியிருக்கிறேன். இவர் எலக்ட்ரிக் லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தாமஸ் ஆல்வா எடிசன் இது பண்ணாரு. அவர் ஒருத்தர் கிண்டல் பண்ணாரா, டங்ஸ்டன் இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க 1000 முயற்சி பண்ணி சொல்லி தோத்து போயிட்டீங்களே அப்படின்னாரா. நோ 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 ஹூ செட், தெரியலையே, இப்ப எனக்கு அது வேலை செய்யாத 1000 முறை தெரியும், நான் 1001வது முறையை வச்சு கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாரு. அது மாதிரி கண்டுபிடிச்சாரு. அதான் அந்த வெற்றிக்குரிய வழி, தோற்று போகாம அந்த எடிசனுடைய இதுதான் அது. அதனால மனம் புழுங்காமல் அன்னை தரும் என்பதுக்காக அஜானம் அதிர்ஷ்டம். இங்க இந்த முரண்பாடு உடன்பாடுங்கிறது தான் இங்க பூராவும். இது துன்பங்கள் அல்ல, மறைந்திருக்கும்
கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தின் வாயில்கள்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டத்தின் ரகசியம்ங்கிற இந்த கட்டுரை அப்பா எழுதியிருக்கிறாரு. பொய் என்பதை நாம் விளக்குகிறோம், மெய்யை போற்றுகிறோம். ஸ்ரீ அரவிந்தம் கூறுவது பொய் மெய்யின் மாறிய உருவம். நான் இங்கே இதுவும் வள்ளுவர் சொன்னதை சொல்லுகிறேன். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உள்ளதை சொல்றதுன்னு சொல்லலை. வாய்மைங்கிறது தான் பொய், மெய்ங்கிறது பழைய தமிழ் சொன்னது. யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், எந்த தீமையும் பயக்காத சொல்றது. அடுத்த திருக்குறள்ல பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின். புரைதீர்ந்தன குற்றமில்லாத உயிரை காப்பாற்றுறது மாதிரி ஒரு பெரிய நன்மை பயக்கும்னு சொன்னா அது பொய்மையும் வாய்மை இடத்தன்னு சொல்லிடுறாரு. அதனால அரவிந்தன் பொய் மெய்யின் மாறிய உருவம், மாறி 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 வந்து அது வந்திருக்குது. அதனால இங்க மறுபடியும் அதுதான் முரண்பாடுகள் எல்லாம் வந்து முரண்கள், எதிர்ச்சொற்கள் அல்ல, முழுமையின் பகுதிகள். உண்மைங்கிறது பொய்யும் மெய்யும் சேர்ந்தது தான், ரெண்டும் இருக்கும். அது ஆனா நம்ம வந்து அது பொய்யில இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. மெய் தன்னுள் மறைத்து பொய்யாயிற்று, அதனால் பொய் மெய்யை விட அதிக சக்தி வாய்ந்தது. மெய்யால் வாழ்பவன் செய்யும் முயற்சி பெரும் பலன் தரும். அதே சமயத்தில் பொய்யால் வாழும் ஒருவன் தன்னை மெய்யாக திருவுருமாற்றி முன்னேற முடிவு செய்தால், இதுதான் இங்க செய்தி. திருவுருமாற்றம் தான், டிரான்ஸ்பர்மேஷன் தான், பரிணாமம் தான். இது எல்லாமே இந்த செய்திகள் பூராவுமே அது அப்பா எழுதுறது, அன்னை அரவிந்தர் சொல்றது எல்லாமே இந்த முரண் மாறிட்டே இருக்கணும், பரிணாமத்தில் இருக்கணும். ஒரு இடத்துல வந்து தேங்கி நின்றுடக்கூடாது. மனிதம் தெய்வமாக போகின்றது, இந்த பூலோகம் சொர்க்கமாக போகின்றது, மனித வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக போகின்றது. 300 ஆண்டுகள்ல அதிமனிதன் சூப்பர்மேன் பிறப்பான் என்று ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குரிய பாதையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில வெற்றி பெறதும் அந்த திருவுருமாற்றம் தான். அவரவர்கள் நிலையில யோக நிலைக்கு வர்றவங்க யோகத்துல உச்சத்துக்கு போக முடியும், இல்லை வாழ்க்கையில் இருக்கிறவங்க செல்வத்திலும் வளர்ச்சியிலும் தொழிலிலும் மேல வர முடியும். அதுக்கு இதை பயன்படுத்திக்கணும். இங்க இந்த முரண்கள் அல்ல, அவை முழுமையின் பகுதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பொயில இருக்கவும் பொயிலே இருக்கணும்னு திருப்பி பொயில பொயிலிருந்து மாறி உண்மைக்கு வந்துடும். அதான் தன்னை மெய்யாக திருவுருமாற்றி முன்னேற முடிவு செய்தால் அவன் முன்னேற்றம் மெய்யின் முன்னேற்றத்தை விட 10 மடங்கு 100 மடங்கு பெரியதாக இருக்கும். பொய் சொல்லிட்டு இருக்க உண்மையை ஆரம்பிச்சுட்டான பெரிதாக இருக்கும். இதே கருத்தை ஸ்ரீ அரவிந்தர் வேறு வகையாகவும் கூறுகிறார். அறியாமை அறிவை விட உயர்ந்தது எனவும் அறியாமையே சிருஷ்டிக்கு மிக உயர்ந்தது எனவும் கூறுகின்றார். ஏன்னா அறியாமைக்குள்ள அறிவு இருந்திருக்கின்றது. இக்னரன்ஸ்ங்கிறது ஆதியை அறியாமை தான் அறியாமை. 7 வகையான அறியாமைன்னு அப்பா எழுதியிருக்காரு, பகவான் எழுதினது எழுதியிருக்கிறாரு. அதுல ஆதியின் அறியாமை. இப்ப நம்முடைய அறியாமையில நமக்கு நம்முடைய தெரியல, நான் பாலசுப்ரமணியன் நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் உண்மைக்குள்ள எனக்குள்ள பரம்பொருள் இருக்கின்றது, பராசக்தியாக அன்னை இருக்கின்றார்கள். எனக்கு நான் யாருன்னு தெரியாத அறியாமைக்குள்ள அந்த அறிவு இருக்கின்றது. அதை தெரிஞ்சுக்கணும். அறியாமை அறிவை விட உயர்ந்தது எனவும் அறியாமையே சிருஷ்டியில் மிக உயர்ந்தது எனவும் கூறுகின்றார். அந்த இன்கான்சியன்ஸ், உணர்வற்ற நிலையில் இருக்கிற ஜடம், ஜடத்திற்குள்ள இந்த ஹையஸ்ட் கான்சியஸ்னஸ், என்ற கேபிட்டல் போடுற கான்சியஸ்னஸ், அந்த மெய் உணர்வு சூப்பராமெண்டல் கான்சியஸ்னஸ் இருக்குது. அதை வெளிக்கொண்டு வர முடியும். அதனால மறைந்திருப்பதை வெளிக்கொணர்வது தான், பரிணாமத்தில் வெளிக்கொணர்வது தான் அரவிந்தம். அறியாமையே சிருஷ்டியில் மிக உயர்ந்ததனும், அதனால அதிர்ஷ்டம் எங்கே இருக்கின்றது? அதிர்ஷ்டம் முயற்சியில் இருக்கின்றது. அது வேணும் கட்டாயம். முயற்சி என்பது உடலை விட உணர்வுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் பெரும் பலனை தரும். உடலால் செய்கின்ற முயற்சி ஓரளவுக்கு பலன் தரும். அறிவால் செய்கின்ற முயற்சி, ஆன்மாவில் உணர்ச்சி செய்கிற முயற்சி அடுத்த அளவு பலன் தரும். ஆன்மாவிட்ட அன்னைகிட்ட வந்துட்டோம்னா ஆன்மாவிட்ட போயிட்டோம்னு நம்ம அர்த்தம். அன்னை இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் போது உயர் அறிவு நமக்கு வந்துட்டுதுன்னு அர்த்தம். அன்னையை அழைக்கும் போது நம்மளுடைய ஹையர் கான்சியஸ்னஸ், நான் சொன்ன கேபிட்டல் கான்சியஸ்னஸ்ல போயிட்டோம். அந்த அறிவுங்கிறது கான்சியஸ்னஸ் அறிவு என்பது உடலை விட உணர்வுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் பெரும் பலனை தரும். அந்த இதுக்கு போயிட்டு வரும். சத்தியஜீவிய முயற்சி ஆன்மாவை கடந்தது. ஆன்மாவுக்கு மேல சத்தியஜீவியம், மெய்யறிவு, சூப்பர் மைண்ட், அந்த முயற்சி வந்து இன்னும் ஆன்மாவை தாண்டினது. திருவுருமாற்றம் சத்தியஜீவிய முயற்சி, இது எல்லாமே அதுதான். திருவுருமாற்றத்துல சத்தியஜீவரா மாறணும். அதுக்கிடையில சாதாரண மனிதன் வசதி உள்ளவராக மாறுவது அதுதான்.
அறிவற்றவன் அவர் சொன்ன மாதிரி ஆங்கில பாடத்துல முதல் மார்க் வாங்கினது திருவுரு மாற்றம் தான். அதுதான் முக்கியம். திருவுரு மாற்றம் சத்தியஜீவிய முயற்சி. திருவுரு மாற்றத்தை தொடங்க உதவும் நிலைகள் தாழ்ந்தவை. இதுதான் இதனுடைய நோக்கம். அவரவர்கள் நிலையில எந்த தாழ்ந்த நிலைமையில இருந்தாலும் அதுல இருந்து திருவுரு மாற்ற முடியும். முதல்ல சொன்ன தாழ்ந்த பிறப்பில், புறக்கணிக்கப்படுவதில், ஆதரவற்ற நிலையில், மனிதானவமற்ற நடத்தையில், தோல்வியில், துரதிருஷ்டத்தில், தொடர்ந்த தோல்வியில், எதிர்ப்பில், கொடுமையில், ஜாதி பிரஷ்டத்தில், கெட்ட பெயர் பெறுவதில், கடுமையில், வியாதியில், துன்பத்தில், எல்லாத்திலையும் பேரதிர்ஷ்டம் இருக்குங்கிறது இதுதான். திருவுரு மாற்றத்தை அங்க தொடங்கணும். அதான் இங்க செய்தி. அப்படியே அதிலே மூழ்கி போயிடணுங்கிறது இல்லை. அதை தொடங்க திருவுரு மாற்றத்தை தொடங்குவதற்குரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல் தாழ்ந்த பிறப்பு இதன் மூலமா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அன்னையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நிச்சயம் மேல வந்து முடியும். தாழ்ந்தவை உலகின் தாழ்ந்த நிலைகள் அதிர்ஷ்டத்தின் ரகசியம் உள்ளது. தாழ்ந்த நிலையில தான் அதிர்ஷ்டம் இருக்கு. நம்ம அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள், அன்னையை அறிந்தவர்கள் அதை பயன்படுத்தி நாம் நேரே வர வேண்டும். பயனடைவோம்.